கொலோசியர் 1வது அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அந்த வசனம் சொல்லுது, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். மகிமையின் ரகசியம் என்பது ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருப்பதே அந்த மகிமையின் ரகசியம் என்று சொல்லுகிறார். உலகத்துக்கு கடவுள் வெளிப்படுவார் என்று நன்றாக தெரியும். ஆனால் யார் எப்படி வருவார், அவருடைய ரூபம் என்ன, எங்கே பிறப்பார் என்று தெரியாது. அதனால் ஏதும் தெரியாது என்னை மறைத்த வல்லுரை நாதன் நீ நீக்க ஒரு ஞான விளக்கு இல்லையே, ஏதோ ஒரு இருள் என்னை சூழ்ந்து விட்டது, அதிலிருந்து என்னை விடுதலையாக்க ஒரு வழி இல்லையே அப்படின்னு சொல்லும் போது அந்த கடவுளை எப்படி வழிபடுறாங்கன்னா, சுத்த சிவன் வந்து அருள் செய்வார் வெளிப்படுத்துறாங்க. சுத்த சிவன் கடவுள் யார்? அன்புமயமானவர், அன்பே சிவம், அன்புமயமானவர். அப்படி அன்புமயமான அந்த கடவுள் பரிசுத்தராய் இருப்பார், அவர் வருவார். அப்படி சொல்லும்போது ஒருத்தர் சொல்றாரு, அருணகிரிநாதர் பாடும்போது, குருவாய் வருவாய் குகனே அப்படின்வார். குகன் என்றால் மகனாகிய தத்துவன். அப்படி பைபிள் அவங்களே சொல்றாங்க, மகனாகிய தத்துவம். அதனால் அவரே வந்து கடவுளா வருவார், மகனாகி வருவார். கு என்றால் பாவம், ரு என்றால் ருத்திரன், பாவத்தை அழிக்கிற ருத்திரனாக கடவுள் வரும்போது தனக்கு தானே மகனாகிய தத்துவமாய் வருவார் என்று சொல்லி, அது இன்னும் அகஸ்திய ஞானத்தில் அவர் ரொம்ப அழகாக பேசுவார். நல்லா இருக்கிறீங்கள? இன்னைக்கு அண்ணன் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு ஏதோ ஆயில்ல இல்லை சே, நல்லா இருக்கிறீங்கள? பக்கத்து சொல்கிறேன், நல்லா இருக்கிறீங்கள? அதை என்ன சொல்கிறேன்னா, வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து குணமான மனிதரை படைத்து பின்பு குவளையத்தில் தான் உதித்து சனமான சம்சாரம் ஒன்றில்லாமல் அன்பை காட்டி அன்பான சித்தர்களை இருத்தி போட்டு அகன்ற தலம் சென்றவரை அண்டுவாயே அப்படின்னு. அது கேட்கும்போது இது ஏதோ ஒரு பாட்டு அப்படின்னு மட்டும் எடுத்துக்க முடியாது. நம்மெல்லாம் கடவுளை ஜோதிமயமாக பார்க்குறோம். பரிசுத்தமானவர், பைபிள் அப்படி தான் சொல்லுது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் அவர் வாசம் பண்ணுகிறவர். அதனால் வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி, ஒருவர் தான் அவர் ஜெகஜோதி. மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து இந்த உலகத்தை ஒரு ஜனபழுதலை உண்டாக்கின அந்த கடவுள் எவ்வளோ வல்லமையுள்ளவர். குணமான மனிதரை படைத்து நல்ல மனுஷரை உலகத்துக்கு தந்து பின்பு அப்படின்ற ஒரு வார்த்தையில் அவன் கெட்டுட்டான். அந்த கெட்டு போன ஒரு மனிதனை மீட்கிறதற்கு அவர் என்ன பண்ணாரு, இந்த உலகத்தில் குவளையத்தில் தான் உதித்து, குவளையம் என்பது உலகம், தான் உதித்து தானே வந்து சனமான சம்சாரம் இல்லாமல், உலக பற்று எதுவும் இல்லாமல், தனக்காக எந்த பணிவிடையும் கேட்காமல், தனக்கு இது பிடிக்கும் என்று சொல்லி இது வேணும் அது வேணும்னு கேட்காம, இதை கொடுங்க அது கொடுன்னு கேட்காம, இது துறவரம். சனமான சம்சாரம் இல்லாமல், திருமணம் பண்ணிக்காமல், அல்லது உலக பற்று இல்லாமல், அப்ப உலகத்தை கடந்து அன்பான சித்தர்களை இருத்து போட்டு, அன்பான அன்பு தான் அடிப்படையப்பா, எல்லாரையும் அன்பு செய்யுங்க, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பது என்னுடைய உபதேசம். நீங்கள் உங்களை நேசிக்கிறது போல பிறரை என்ன பண்ணுங்க, நேசிங்கன்னு கற்றுக் கொடுத்து அன்பான சீடர்களை இந்த பூமியிலே வைத்து விட்டு அகன்ற தலம் சென்றவரை பரலோகத்துக்கு போய் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்களுக்கு அதில் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு நானே வந்து நான் இருக்கிற இடத்துல உங்களை கொண்டு வந்து சேர்த்து கொள்ளுவேன். அதனால உங்க இருதயம் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று சொல்லி அகன்ற தலம் சென்றவரை அண்டுவாயே. ஏங்க கை தட்டினீங்க? நான் சத்தமா பேசிட்டேன், அதனால கை தட்டினீங்களோ? அப்போ உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த குணம் அவருக்கு தெரியாது, யாருன்னு தெரியாது,
ரகசிய ஞானத்தில். ஆனால் அது என் பெருமான் இயேசுவை தான் சொல்லுகிறது என்று நம் எல்லாருக்கும் தெரியும் என்று சொல்லுகிற நல்ல கைத்தட்டி இப்போ சொல்லுங்க ஆமென். அது என் பெருமான் இயேசுவை தான் குறிக்கிறது. ஒரு பெரிய ரகசியம் இது ஹிடன் காட் அப்படின்வாங்க. மறைக்கப்பட்ட ரகசியத்தில் இருந்தார். ஆனால் ரிவீல்டு காட் அப்படின்னா தேவன் தம்மை மாம்சத்தில் வெளிப்படுத்தினார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், நமக்குள் வாசம் பண்ணினார். அதுதான் காஸ்பல், அதுதான் சரித்திரம். அப்போ அதுதான் சுவிசேஷம், அதுதான் நற்செய்தி. என்ன அப்படின்னா நான் கடவுளை போய் எங்கேயும் கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்னோடு இருக்கிறார், இம்மானுவேலராய் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன் மேன் ஏல், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஏல் ஏல் எலோஹீம்ன்றோமே, அவ்வளோ சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு மனிதனாய் இந்த பூமிக்கு என்னை போலவே வந்தார். என் துயரை அவர் ஏற்றுக்கொண்டார், என் பாவங்களை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக இந்த பூமியில தம்மை அர்ப்பணித்து வந்தார். அல்லேலூயா. தன்னைத்தான் தந்து என்னை அன்பு செய்தார். தன்னைத்தான் தந்து என்னை தடுத்தாட்கொண்ட நின் அன்புக்கு நான் என்ன செய்வேன் எந்தாய் பராபரமே அப்படின்றார். தன் உயிரை கொடுத்து என்னை அன்பு கூர்ந்த ஒரு தெய்வம் என்று சொல்லுகிறார். அப்ப அவருடைய இந்த வாழ்க்கை அல்லது அவருடைய இந்த பிரசன்னம் இந்த பூமிக்கு வந்ததினால் எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? அவருடைய பிறப்போடு கூட சேர்ந்த பல ரகசியங்கள் இருக்குது. ஒரு 7 ரகசியங்கள் இருக்குது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். முதலாவது 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது, 6ஆம் வசனத்திலிருந்து 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைவது இல்லை, ஒடுக்கப்படுவதும் இல்லை, மனம் முறிவடைவதும் இல்லை. வெளியிலிருந்து வந்த எந்த பிரஷரையும் தாங்குவோம், உள்ள இருக்கிற எந்த போராட்டத்தையும் முறியடிப்போம். ஆமேன்னு சொல்றோம், கைத்தட்டி ஆமேன்னு சொல்றோம். இந்த பண்பாட்டத்தில் என்ன பொக்கிஷம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இயேசு எங்களோடு இருக்கிறாரு. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைவது இல்லை. ஒரு மனுஷனா பிறந்தா வெளியில பிரஷர் இருக்கும், இல்லைன்னா உள்ள நிறைய போராட்டம் இருக்கும். இது 2 தானே. அன்று சொல்றாரு, நானே அவளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்திருக்கிறேன், அவளுக்கு பரிபூர்ணப்படவும் வந்திருக்கிறேன். நானே வாசல், எனக்குள் ஒருவன் பிரவேசித்தால் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான். அந்த அறிவை அவரை கொண்டு நம்ம எதுவுமே செய்யக்கூடாதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எதையுமே செய்யாம சும்மா உட்காந்துட்டா எல்லாம் கொடுத்துருவாரா? அப்படிலாம் இல்லை. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாய். சந்தோஷமா இருக்கணும். நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய், உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் என்ன பண்ணுவாய்? காண்பாய். அவர்களுக்கு கொண்ட நன்மையும் நீ காண்பாய். ஒரு வீட்டை கட்டி அதில் பிரவேசிப்பாய், அதில் சந்தோஷமா இருப்ப. ஒரு திராட்சை தோட்டத்தை நாட்டி அதன் கனிகளை புசிப்பாய். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பா. உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல உன் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. உன் கைகளின் பிரயாசத்தை நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். ஆனால் அதுக்கு முன்னாடி உன் மந்த புத்தி மாறணும். தேசத்தை பிடித்திருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இருள். இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடியே இந்த இருள் வெளியே விலகிறதுக்கு புத்தர்னு ஒருத்தர் அறிவுரை கொடுத்தார். கௌதம புத்தர் அவர் அறிவுரை கொடுத்தார். ஆசையே அறிவுக்கு காரணம் என்று சொல்லி சில கடமைகளை நிறைவேற்ற கொடுத்தார். நிறைய டீச்சர்ஸ் வந்தாங்க, நிறைய போதனை கொடுத்தாங்க. வாட்ஸ்அப் பீப்புளை அவங்க எல்லாரையும் தாண்டி வாட்ஸ்அப்லையும் எனக்கு ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் நமக்கு நிறைய ஆலோசனைகள் வருது. ஆலோசனை அல்ல,
நான் வாழ்வதற்கு அவர் வாழ்ந்து காட்டி என்னை பின்பற்று, என்னுடைய வெளிச்சத்தில் நட, உன் வாழ்க்கையில் ஒரு நாள் இருள் இருக்காது, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்லி இருளை வெளிச்சமாக்க தேவன் வந்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு கேள்வி வந்தது. தேவ தூதர்கள் அவருடைய வருகையை கட்டியம் சொல்கிறார்கள். இதோ ராஜா வருகிறார், பராக் பராக் என்று கட்டியம் சொல்லுகிற தூதர்களாக வந்து நிற்கிறான். பரலோகம் அவரை அக்செப்ட் பண்ணுச்சு. லூக்கா 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் சொல்லுது, தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம். இன்னைக்கு எந்த ஜனத்தினிடத்திலும் எது இல்லை? உண்மையான சந்தோஷமே இல்லை. எல்லா மனசுலையும் வெறுமை, ரொம்ப மனசெல்லாம் உடைஞ்சு போயிருக்கு. ஒருத்தவங்கள்ட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் நீங்கள் ஒருத்தவங்களை சரியாக பிடிக்கணும்னு சொன்னால் அவங்க கண்ணு நேராக பாருங்கள், நல்லா இருக்கியான்னு கேளுங்க. நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை சந்தோஷமாக இருக்கிறியான்னு கேளுங்க, நிம்மதியாக இருக்கிறியான்னு கேளுங்க. 2 சொட்டு கண்ணீர் தான் வரும். ஒவ்வொரு மனுஷனும் சுகமாக இருக்க தான் ஏதேன் என்கிற தோட்டத்தில் வச்சார். ஏதேன் என்றாலே சொல்லுங்க, மகிழ்ச்சின்னு அர்த்தம். அவன் சந்தோஷமா இருக்கு. பிள்ளை ஜெபம் பண்ணி காற்றிருந்து பெற்ற பிள்ளைக்கு ஈசாக்கு என்று பேர் வச்சான். என்ன அர்த்தம் தெரியுமா? புன்னகை மன்னன் அர்த்தம். வேற யாரும் நினைச்சிடாதீங்க, அவனை சேர்த்துட்டான். புன்னகை மன்னன் அப்படின்னு அர்த்தம். புன்னகை, மகிழ்ச்சியை. ஆபிரகாம் அவ்வளோ விசுவாசத்தில் இருந்தவனுக்கும் மகிழ்ச்சி தேவைப்பட்டது, சந்தோஷம் தேவைப்பட்டது. உன் வாழ்க்கையில் இனி சம்பவிக்கிறதெல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் இந்த மகத்துவமான இந்த வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் என்ன பண்ணிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். மண் பாண்டம், வெறும் மண். இந்த சுட்ட சட்டி கரியின் சுவை அறியுமோ? நட்ட கல்லும் சுற்றி என்னது 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முனமுனன்று சொல்லு மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ? நாதன் உள்ளிருக்கையில் இந்த சுட்ட சட்டி சட்டுவம் கரியின் சுவை அறியுமோ? என்னத்தான் கறியை போட்டு வறுத்தாலும் கறி வறுத்த பிறகு அந்த பாத்திரத்திற்கு இருக்க மகிமை எனக்கு தான் தெரியும். கொஞ்சோண்டு சாதத்தை போட்டு எங்கள் அம்மா அப்படி பண்ணுச்சு. இப்போ எங்கள் அம்மாவை நினைக்கிறேன், அதுக்காக அதுக்கு அத்தனோடு தான் கொடுப்பாங்க. என்ன டேஸ்ட் இல்லை? இப்போயே ஆண்கள்லாம் நினைக்கிறேன், நம்ம இன்னைக்கு கறி வாங்கணும்னு அண்ணன் ப்ராஃபஸே சொல்லிட்டாங்க, இன்னைக்கு சட்டி சோறு தான் சாப்பிட்றோம். இல்லை, கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இதில் ஒரு அந்த சட்டிக்கு என்ன தெரியும்? அது மாதிரி தான் இதெல்லாம் சுட்டதும் சரி, சுடாததும் சரி, நட்டதும் சரி, நடாததும் சரி, உங்கள் வீட்டில் எது இருந்தாலும் அதுக்கு தெரியாது. ஆனால் இயேசுவை நல்லா கவனிங்க. இயேசு எப்போ பிறந்தார்? எங்கே பிறந்தான்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. எப்போ பிறந்தார்? டேட்டு சொல்லுங்க. இயேசு எப்போ பிறந்தார்? டேட்டு சொல்லுங்க. தெரியாது? வெரி குட். நீங்கள் ஏற்கனவே இந்த பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியாது. இப்போ நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு டிசம்பர் 24 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். உலகமே சொல்லுது. சரியப்பா, ஏதாவது ஒரு நாளில் இயேசு என்ன பண்ணார்? பிறந்தார். ஒரு நாள் கொண்டாடிடும். ஆனால் ஆக்சுவலாக இது சண்டே. சூரியனை கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுதான் பாகால். அடுத்தது அவங்க என்ன பண்ணாங்க? ரோமில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த நாளில் அங்கே இருந்த கிரேக்கர்கள் அது வழி அப்படி தான் வருது. என்னென்னா, முதல் நாள் இந்த 31ஆம் தேதி ஆடுவோமே, கல் போடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்னு அன்றைக்கி ஃபுல்லாக பாவம் செய்வான் குடிச்சுவிட்டு.
உடனே சன் அந்த மூவ் ஆகும், 12 மணிக்கு அப்படி கொஞ்சம் மூவ் ஆகும், கடகரையிலேருந்து மகர ரேகைக்கு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அப்படி மூவ் ஆகும். அப்படி அந்த மூவ் ஆகுறது இது பெயர்ச்சின்றாங்களா, அதெல்லாம் அந்த காலத்துலேருந்து வந்தது. அந்த பெயர்ச்சி அப்படி ஆகிற அந்த நேரத்தில் குளிச்சுட்டு வந்து, சாமி சத்தியமாக சொல்கிறேன், இனிமேல் எந்த பாவத்தையும் நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன், நீ எனக்கு என்ன பண்ண பெயர்ச்சி ஆக்கி இதெல்லாம் ஆக்கி எனக்கு என்ன பண்ணணும், இந்த வருஷத்தை நல்லா வச்சிருக்கணும் அப்படின்னு கும்பிட்ற அந்த நேரம். அதுக்கு தான் கரெக்டாக 12 மணி. அதில் அந்த நாளை வச்சாங்க. அதுக்கு பிறகு இது 4வது நூற்றாண்டில் தான் ஆரம்பித்தாங்க. 6வது நூற்றாண்டில் 7வது நூற்றாண்டில் தான் கிறிஸ்மஸ் பண்டிகை, இந்த குடில் வைக்கிறது அதெல்லாம் வந்துச்சு. கிறிஸ்து பிறந்த நாளை எந்த ஒரு அப்போஸ்தலரும் கொண்டாடலை. இயேசுவின் எந்த சீடர்களும் என்ன பண்ணலை, கொண்டாடலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போ கிறிஸ்துவின் பிறப்பு தெரியுமா, யார் தெரியுமா கொண்டாடணும்? இயேசு எங்கேயும் இல்லை, அவர் என் உள்ளத்தில் இருக்கிறார். நான் நிச்சயமாக அறிஞ்சிருக்கிறேன், என் வாழ்க்கை மாறின நாள் என்றைக்கு இயேசு என் உள்ளத்தில் வந்தார் என்று நான் உணர்ந்தேனோ, அந்த நாள் தான் எனக்கு கிறிஸ்துவின் பிறப்பின் நாள். மனம் மாறாதவன், திருந்தாதவன் எவனும் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடக்கூடாது. இந்த கிறிஸ்துவத்தை இன்றைக்கு பல நிழல்கள் மறைச்சி விட்டதுனால திரும்பி நான் அதை சொல்ல வேண்டியிருக்கு. இயேசு கிறிஸ்து அப்படின்னா சிலுவை மரத்தை வைக்கிறாங்க. சிலுவை மரம் என்னது? இப்போ உதாரணமாக ஒருத்தவனை நினைச்சாலே பட்டா கத்தி வருது அப்படின்னா அவன் யாரு? கொலைகாரன். கரெக்டாக சொல்லிட்டீங்க, கொலைகாரன். அப்புறம் டேய் மாப்பிள்ளை வராண்டா, அண்டா குண்டாவை தூக்கி உள்ள பத்திரமா வை அப்படின்னு சொன்னா அவன் யாரு? திருடன். இப்போ சிலுவை வருதுன்னா அது ஒரு கொலை கருவி, கொலை கருவி. அதை தூக்கி முன்னாடி வச்சுட்டாங்க. இயேசு எப்படி இருப்பாரு அதுதான் தெரியாது. ஆனால் உலகத்துக்கு நன்மையாவும் ஜீவனுள்ள தேவனிடத்திலிருந்து வருது, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற எல்லா பிள்ளைகளும் கேளுங்க, கிறிஸ்மஸ் தாத்தா வந்தாரு, அவர் பரிசுத்தானே தந்தாரு. இவன் அறிவே இல்லாத எழுதுறான். நான் பயங்கரமாக சொல்கிறேன், அறிவே இல்லாமல் எழுதுறான். அவனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு ஆள் ஏதோ ஒரு ஃபாதர் பண்ணாராம், லூக்காஸ்னு அவர் பேர். அதனுடைய அவர் உண்மை பேரை எடுத்து பார்த்தா லூசிஃபர்னுடைய அத்தனை பேரும் அதில் வருது. அதனால் சாண்டா கிளாஸ் இல்லை, சாட்டன் கிளாஸ். பிசாசினுடைய பிடியில் பிடித்து இப்போ நல்ல செய்கிற நன்மை செய்கிற ஆண்டவரை மறந்து விட்டு நேரமாச்சு கிழவனை தூக்கி மனையில் வை அப்படின்னு சொல்லி தொந்தியும் தொப்பையுமா ஒருத்தனை போட்டு ஆட விட்டு எனக்கு வேடிக்கை பார்க்குற உலகம் இது. தப்பி தவறி நான் இருக்கிற நாள்லையும் சொல்கிறேன், நான் போன பிறகும் தெரியும், என்னைக்கு யாராவது இந்த கிறிஸ்மஸ் தாத்தான்னு உங்கள் வீட்டிலையோ அல்லது சபையிலையோ கொண்டு வந்து வச்சிங்கன்னா கொன்று விடுவேன். கொன்று ஆனால் செத்த பிறகு எப்படி நான் வருவீங்க? இல்லை வந்து பாருங்க. கிறிஸ்துவின் மகிமையை மறைக்கிற நிழல்கள். ஒரு அம்மா குழந்தை தூக்கி வச்சிருக்கோம். அது குழந்தை நானும் சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேங்க. அந்த குழந்தை வளராமல் ஒன்று அந்த அம்மா தப்பு, இல்லைன்னா அந்த புள்ள தப்பு. புள்ள குறைப்பு எதையோ பாவம் அல்லது இப்படியே தான் இருக்குது, குழந்தையே தான் இருக்குது, வளரவே மாட்டேங்குது. இது வளராத குழந்தை என்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போ அப்படின்னு இப்படியே தான் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா கிறிஸ்துவின் அந்த மகிமையை மறைக்கிறார்கள். ஆனால் அந்த கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்துகிற நேரம் தான் கிறிஸ்மஸ். ஆனால் சில காரியங்கள் நமக்கு புரியாத சில காரியங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதாவது இது எந்த சந்தர்ப்பத்தில் எந்த காலத்தில் நடக்குதுன்னா, கிமு 27 ஒரு ராயன் வரான், ஒரு பெரிய பேரரசன் வரான். அவன் பேர் அகஸ்டஸ் சீசர், அவன் பேர் வேற. ஆனால் அது ரோமன் செனட்டில் அவன் வந்து அவனுடைய செல்வாக்கை எடுத்துக்கொண்டு என்னுடைய பேர் என்ன வைக்கணும்னா அகஸ்டஸ் சீசர்னு பேர் வைக்கினான். அகஸ்டஸ் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு அர்த்தத்துக்கு மோஸ்ட் எக்ஸால்டட், எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்தவர், மோஸ்ட் சேக்ரெட், ரொம்ப பரிசுத்தர் அப்படின்னு கொண்டு போ. எல்லாம் இந்த எல்லா நடிகர்களும் அரசியல்வாதியாக தான் இருக்கிறான். சரி, எல்லா நடிகர்களும் யாராக தான் இருக்கிறான்? எல்லா நடிகளையும் தூக்கி எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க நம்ம ஆளுங்க. அது அந்த காலத்திலே இவங்க 2 பேரும் இருக்க. இன்னைக்கும் இந்த அகஸ்டஸ் என்கிற பேரில் தான் ஆகஸ்ட் என்கிற மாதம் வருகிறது.
அவன் என்ன நினைச்சான் அப்படின்னு சொன்னா, அப்பதான் சென்சஸ் கணக்கு பண்றாங்க, உலகம் எங்கும் குடிமதிப்பு. அவன் என்ன நினைச்சிட்டான்னா, உலகமே என் கீழே தான் இருக்கு, ரோம் எம்பையர் தான் உலகமே என் கீழே இருக்கு, எல்லாம் அப்படிதான் நினைக்கிறானுங்க. அதாவது மெடிட்டேரியன் சி சைடில் மத்திய தரைக்கடலில் இருந்த கொஞ்சம் நாடுகள் தான் அவங்க கீழே இருந்தது. ஆனால் உலகமே அவங்க கையில் இருக்கிற மாதிரி நினைப்பு. அதனால் எல்லாரையும் ஒரு சென்சஸ் கணக்கு கொண்டு வரணும், கணக்கு எடுக்கணும். அப்போ இவனுங்களை இங்கே உள்ளூரில் வச்சா இவனுங்க இங்கே மாமா மச்சான் இங்கே பழகிட்டானுங்களா, இவனுங்க ஒழுங்காக வெளியே போக மாட்டான், எதுவும் சொல்ல மாட்டான். அவன் ஊரை அனுப்புனா தான் சரியான என்ன பண்ணோம் கிடைக்கும். அந்த ஊருக்கு அனுப்பிட்டு அப்போ அவங்களுடைய வழி இதெல்லாம் நம்ம பண்ணி அவளை சென்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணி அவங்களுக்கு உரிமை அல்ல, அவர்கள் உரிமையை பறித்த இடம். வரலாற்று ஆசிரியர்கள் இந்த சீசர்களுடைய காலத்தில், ஜூலியஸ் சீசர்லேருந்து இந்த அகஸ்டஸ் சீசர் இப்படிலாம் வராங்க இல்லையா, ஒரு 200 ஆண்டுகள் வெளியில் அமைதி இருந்தது. ஏன்னா உள்ளுக்குள்ள சண்டை இல்லை, ஆனால் எல்லாருடைய நிம்மதியும் எல்லாருடைய உரிமையும் அவர்கள் பறித்து விட்டார்கள். அடக்குமுறை உள்ள நடந்தது என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே நான் தான் உயர்ந்தோன்னு சொல்லும்போது, அவன் காலத்தில் சைலண்டாக ஒருத்தர் பிறந்தார். அவர் பிறந்தது ஒரு குக்கிராமம். இன்னைக்கும் பெத்லகேம் ஒரு சின்ன டவுன். இன்னைக்கும் அந்த ஒரு குக்கிராமத்தில் பிறந்தார். படித்தவரா படிக்காதவர்? அவர் படிக்கலை. அவர் சுற்றி வந்த இடம் கலிலேயா, சமாரியா, யூதேயா, கொஞ்சம் எருசலேம், இந்த பகுதியெல்லாம் சுற்றி வந்தால் ஒரு 200 மைலுக்குள்ளே தான் அவருடைய வாழ்க்கையே இருந்தது. ஒரு வீடு இருந்துச்சா? இல்லை. தலை சாய்க்க கூட என்ன இல்லை, இடம் இல்லை. தலை சாய்க்க கூட இடம் இல்லை. அதனால தான் வசனம் அப்படி சொல்லு, தன் தலையை தோளிலே சாய்த்து தன் ஜீவனை என்ன பண்ணார், விட்டார். அப்போ தலை சாய்க்க கூட இடம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய சரித்திரம்தான் உங்களுக்கும் எனக்கும் சரித்திரத்தை கொடுத்திருக்கு. அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் ஒரு சரித்திரம்னா அவரை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், எழுத முடியும். அவருடைய வாழ்க்கை சரித்திரம்தான் இன்றைக்கு சரித்திரமாக இல்லை, மனிதருடைய இருதயத்தை மாற்றுகிற வசனமாக இருக்கிறது. அவர் நடந்தது, அவர் பேசினது, அவர் செய்தது எல்லாமே சரித்திரமாய் மாறி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவருக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இல்லை, அவருக்குன்னு ஒரு பெரிய எதுவும் சொல்லக்கூடியது எதுவுமே இல்லை. ஆனால் அவருடைய சீஷர்கள் தான் உலகத்தை கலக்கருளாய் மாறினாங்க. அவருக்கு ஒரு இராணுவம் கிடையாது, ஆனால் எந்த இராணுவமும் பெற முடியாத வெற்றியை அவருடைய சீஷர்கள் உலகமெங்கும் போய் ஸ்தாபித்தார்கள். அவருடைய ராஜ்யத்தை உலகத்திலேயே அன்னைக்கு தலை சாய்க்க அவர் இடம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு அவருக்காக நம்முடைய வீடுகள் காத்திருக்கிறது. இயேசுவே நமது வீட்டின் தலைவராய் இருக்கிறார் என்று சொல்லு. நல்ல கை தட்டி ஆமென், என் வீடு ஏசப்பா வீடு அப்படின்னு சொல்லுகிறதுல அவருடைய ராஜ்யம் பரவி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் எடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. எது கணக்கு எடுத்தாங்கன்னா, ஒவ்வொரு சிட்டிசனும் ரோமில் அவன் ஒரு வரியை கொடுக்கணும். குறிப்பாக யூதர்கள் தங்களுக்கு கீழே வந்த நாடுகளுக்கு அவர்கள் எவ்வளவு அந்த ஜிஎஸ்டி கொடுத்தாங்க. ஜிஎஸ்டின்றது இப்போ சொல்கிறோம். அந்த வரினா ஒருத்தவன் ஆண் மகனாக பிறந்தாலே அவன் 5% வரி கொடுக்கணும், சாவர வரைக்கும். அவன் சம்பாதிக்கிறதில்ல 5% என்ன பண்ணணும், வரியாக கொடுத்துடணும். வீட்டில் இருக்கிறவங்க கொடுக்கணும். சம்பாதிக்கிற அந்த பொருளை அதை அவன் எவ்வளோ வந்தாலும் அதில் 10% வரியாக கொடுக்கணும். இன்னும் மொத்தத்தில் ஒரு டோல்கேட்டை கடந்து இன்னொரு இடத்துல விற்பனை பண்ணணும் 10% கொடுக்கணும். சகையை மாதிரி சில ஆட்கள் அவங்களுக்கு மேலே இதுக்கு மேலே அவங்க காசு கொடுத்தா நாங்கள் மொத்தமாக வரி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு 3% எக்ஸ்ட்ரா. மொத்தம் கணக்கு பண்ணி பார்த்தா 28%. நேற்று சொன்னாங்க, நான் அந்த டிவி எடுக்கும்போது அவங்க சொன்னாங்க, சார் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் அந்த ஜிஎஸ்டி வாங்குற மாதிரி பிஸ்னஸ் எதாவது இருந்துச்சுன்னா இதில் கொடுத்த 28% உங்களுக்கு என்ன பண்ணோம், திரும்பி வந்துடும் அப்படின்னாங்க. எனக்கு பிஸ்னஸ் இல்லை சார், வேறு வழி இல்லை சார், விட்டுருங்க சார் அப்படின்னா. நம்ம சாதாரணமாக அந்த மேடம் இருக்கிறாங்களே அவங்க சாதாரணமாக போட்டுருவாங்களா நம்ம கையில் வர மாதிரி, அதனால் ஒன்றும் போடலை. எந்த காலத்திலும் எந்த காலம்
அன்னைக்கு ரோமில் என்ன பண்ணாங்களோ அதுதான் இன்னைக்கு இந்தியாவில் அதே 28%. அப்படின்னா சம்பாதிக்கிறதில்ல, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதில்ல. அன்னைக்கு அடிமைகளாக அவங்களுக்கு அந்த சிட்டிசனாக இருக்கிறதுக்கே, அவங்க கீழே இருக்கிறதுக்கு 28% 1/3 அவர்கள் கொடுத்தது உண்மையானா, அவங்கெல்லாம் அவங்களுக்குள்ள அடிமையை மாதிரி நடத்தப்பட்டது உண்மையானா, அன்றைக்கு ஒரே ஒரு குரல் அவங்கள எதிர்த்து நின்று கேட்டுச்சு, எல்லா அதிகாரம் எங்கள் கையில் தான் இருக்கு, எல்லா ராஜ்யம் எங்கள் கையில் தான் இருக்கு, நாங்க சொன்னது தான் சட்டம், நாங்க என்ன நினைக்கிறோமோ அதான் நடத்துவோம். அப்பா, உனக்கு மேல ஒரு அப்பம் பறந்திருக்கிறார், அவருக்கு பேரு ஏசப்பா. அவர் 19 அதிகாரத்தில், யோவான் 19 அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில், அப்பொழுது பிலாத்து கேட்கிறான், நீர் என்னோடு கூட பேசுகிறது இல்லையா? அவர் வாயை கூட திறக்க முடியல இவனால. எவ்வளவு அடிச்சும் அவர் திறக்க மாட்டார் தான். உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்று, உன்னை விடுதலை பண்ணவும் எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா? பிலாத்து கேட்கிறான், உனக்கு தெரியாதா? நான் நினைச்சேன்னா உன்னை சிலுவையில் அறைவேன், இல்லைன்னா நான் உன்னை விடுதலை ஆக்குவேன், எனக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்கு. சைலண்டா ஒரு ராஜா பேசுகிறான், உடம்பெல்லாம் ரத்தம் அடித்து அதில் ஃபுல்லாக ரத்தம் அங்கி கித்தோண்டு ஒன்றை கட்டிட்டு, அப்படி பிச்சைக்காரனை உலகத்திலே மிகப்பெரிய கேவலப்படுத்தி அவ்வளவு அவமானப்படுத்தி நிலைமையில் ராஜா என்னைக்கும் ராஜா தான். அவர் சொல்கிறாரு, இயேசு பிரதித்திரமாக பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. எனக்கு டச் கூட உன்னால் பண்ண முடியாது. பரத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நாள் வரும், குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை. கிறிஸ்துவின் சத்தியம் உலகமெங்கும் எங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் முடியரசு வீழ்ந்து, ராஜாக்களின் கொடுங்கோன்மை முடிந்து, மக்களாட்சி மலர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. இவர் தான் சொல்லி கொடுத்தார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றோம்? அவர் தான் சொல்லி கொடுத்தார். உலகம் எங்கும் இன்றைக்கு வருவதற்கு காரணம் அவருடைய ராஜ்யம். மீகாவில் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அவருடைய பிறப்பு என்பது பெத்லகேம் என்று நமக்கு தெரியும். ஏன் பெத்லகேமுக்கு இயேசு கிறிஸ்துவின் குடும்பம் போக வேண்டும்? நாசரேத்தில் இருந்தாங்க, அங்கிருந்து 80 மைல் தொலைவு இருக்கு. இந்த 80 மைல் தொலைவு கர்ப்பிணி பெண் அவங்க கூட. அப்போ அவங்க எப்படி எவ்வளோ தூரம் போவாங்க, ஏன் அங்கே போகணும் அப்படின்ற ஒரு கேள்வியில் ஒரு ரகசியம் இருக்கு. அது என்ன ரகசியம் என்று சொன்னால், என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை என்றார். அவரே தரித்திருக்கிற அந்த குடும்பம், அவரே இருக்கிற அந்த குடும்பம் வெட்கப்பட அவர் விடலை. எந்த காலத்திலும் இல்லாமல் திடீரென்று ஒரு சென்சஸ் கணக்கெடுப்பு, ஜனங்களின் கணக்கெடுப்பு ஏன் வருது? நாசரேத்தில் இருக்கிறவங்களுக்கு வாயில் போடுற வெத்தலை பாக்குக்கு பேரும் மரியாள். வெத்தலை பாக்கு போட்டாங்களா எனக்கு தெரியாது, சொல்கிறேன். ஏன்னா கடிச்சு துப்பிக்கிட்டு இருந்தது எதுதான் தெரியுமா? அவ கதைய அப்படின்னு. அது நடுவில், முட்களின் நடுவில் ஒரு லீலி புஷ்பம் மாதிரி அவங்க. இயேசு உள்ள இருக்கிறாரு, அவங்க வெட்கப்பட அவர் விரும்பலை. யோசேப்பு ஒரு அருமையான கணவன். அவன் மட்டும் நினைச்சிருந்தா அங்கே போகணும், என்ரோல் பண்ணணும். அவன் தான் தாவீதின் வம்சம். ஒரு என்ரோல் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஆனால் அவன் என்ன யோசிச்சான்னா, இல்லை, என் மனைவி இந்த நேரத்தில் விட்டுட்டு போகக்கூடாது. ஒன்று, நல்ல கணவர்கள், ஒரு நல்ல ஊழியக்காரர் நம்மோடு இருந்தார். என் குழந்தையே இல்லையான்னு கேட்டேன். வயசாகிடுச்சு அவருக்கு, குழந்தையே இல்லைன்னு. ஆனால் குழந்தையெல்லாம் இருந்துச்சுன்னா வயிற்றில் இருக்கும்போது குடிச்சிட்டு வந்து ஒரே உதத்தானே உதைச்சேன், அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு நான் அதை நினச்சி வாழ்க்கையெல்லாம் அழுதார். ஆனால் அந்த பிள்ளை வளரும்போது அந்த பிள்ளைக்கு அவ்வளோ ஒரு அன்பு காட்டி இவன் யோசித்தான், யோசித்து அவளை அவமானப்படுத்த
விரும்பாமல் அப்படின்னு வசனம் சொல்லுது பார்த்தீங்களா? எப்பயுமே அவளை அவமானப்படுத்த விடலை. காலங்கள் கனிந்து பிள்ளை வந்த பிறகு தான் அவங்களுடைய பெற்றோத்தல், அவங்களுடைய உறவு ஆரம்பிக்கிறது. ஆனால் அதற்காக உலக பிரகாரம் அல்ல, இயேசுவுக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பு, தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பு மரியாதை நிமித்தம் இல்லை. தேவன் என்னோடு கூட பேசியிருக்கிறார், நான் என் மனைவியை நேசிப்பேன். அல்லேலூயா. விட்டுட்டு போனால் ஊரே வேற மாதிரி பேசும். குழந்தை பிறந்துருச்சுன்னா, நான் வர்றதுக்குள்ளே லேட் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துருச்சுன்னா அப்போ ஊர் என்ன பண்ணும்? வேற மாதிரி பேசும். அது சரித்திரமாக்கும். உடைய அவமானப்படுத்த விரும்பலை. உடனே 4 பேர்கிட்ட போய் என் மனைவி அப்படி பண்ணா இப்படி பண்ணா அப்படின்னு சொல்கிற சகோதரர்களை நான் பார்த்துருக்கிறேன். அடுத்தன்னு இது உடனே மூட்டை கட்டிக்கிட்டு நேராக அப்பாவிட்ட போயிட்டு, அவங்க அப்பா தான் அது எப்படிப்பட்டவர்னா, அந்த காலத்து காத்தவராய மாதிரி அருவாலோடு எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணிடுவார்? வெட்டிடுவார். வெட்டி மூஞ்சியை இருக்கிற அப்பாவும் போகுதையும் சந்தோஷத்தையும் கெடுத்து, அம்மா சந்தோஷத்தையும் கெடுத்து, நீதிமான் மனசில் தான் வச்சுருந்தான். அது வெளியில் என்ன பண்ணலை? சொல்லலை. அவ காட்டுற அன்புக்கு குறைவே பண்ணலை. அப்படியே கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார். என்னன்னாலும் கீழ்ப்படிவேன். எல்லாரும் மரியாளின் கேரக்டர் பேசுவாங்க. மரியாளின் கேரக்டரை விட 100 மடங்கு மேன்மையான கேரக்டர் யோசேப்பு. அதை யாரும் உணரல. கேரக்டர் வைஸ் அன்னைக்கு ஆபிரகாமை பற்றி பேசுகிறோம். ஆபிரகாமோடு கூட மேலே பேசணுன்னா நான் யோசேப்பை கொடுத்து பேச முடியும். வாழ்ந்த கொஞ்ச காலங்கள் அவ்வளவு மகிழ்ச்சியோடு 80 மைல் அவங்களுடைய பயணம் வரும்போது கொஞ்சம் அப்படியே வலி இருந்திருக்கும். அப்போல்லாம் வந்து அம்மா வலிக்குதா, உட்காருமா, கால் வீங்கிடுச்சு, நான் பிடிச்சி விடுறேன். அந்த அளவுக்கு அன்பு கொண்டிருப்பார். யோசேப்பு என்னை பரலோகத்தில் விடுவாருன்னு நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இவ்வளோ நல்லா பேசுகிறேன் அவரை குறித்து. அவ்வளோ அன்போடு கூட அந்த 80 மைல் பல இடத்துல உட்கார வச்சு அவருக்கு என்னம்மா சாப்பாடு கொடுக்கணும், உனக்கு எதாவது இப்படி பண்ணுதா, எல்லாத்தையும் விசாரித்து கொண்டு போய் எந்த இடத்துல சேர்த்தார் தெரியுமா? பல காலம் பிரிந்திருந்த உறவுகள் பெத்லகேமில். இவங்க யாருன்னே தெரியாது. இவங்களை குறித்து அங்கே சொல்லி தான் என்ன பண்ணணும்? தெரியணும். அந்த இடத்துல கொண்டு போகும்போது வசனம் சொல்லுது, அனுகூலம் பண்ணுகிற நடுவில் கர்த்தர் என்னை கொண்டு போய் வைத்தார் என்று சொல்லுகிற இடத்துல கொண்டு போய் வைச்சார். ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவது நம்ம சொல்கிறது, சத்திரக்காரன் இடம் கொடுக்காதனால தான் அவங்க அப்படி ஆனாங்கன்னு. அப்படி இல்லை. அந்த காலத்தில் சத்திரத்தில் எல்லாரும் போய் என்ன பண்ணலாம்? தங்கலாம். ஆனால் சத்திரம் எப்படின்னா மழை இந்த இந்த பனிக்காலங்களில் அப்போ வந்து இந்த மிருகங்களை என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்குள்ளே என்ன பண்ண மாட்டாங்க? வீட்டுக்கு வெளியில் கட்ட மாட்டாங்க. இப்போ நீங்கள் வட இந்தியாவில் போனீங்கன்னா வீட்டுக்குள்ளே தான் கட்டுவாங்க. வீடுன்றது அது வீடு தான். அது அது கூரையில் இருக்கும், எல்லாம் இருக்கும். அவங்களுக்கு ஒரு ரூம் இருக்குமோ இல்லையோ, ஆனால் எல்லாம் உள்ளே வந்துடும். இந்த பனியில் அவனுக்கு சட்டை போடுவானோ இல்லையோ, அல்லது பசுமாடுலேருந்து எரும மாடு வரைக்கும் எல்லாம் சட்டை போட்டிருக்கு. அது ஒரு நடுவில் கொண்டு வந்துடுமா என்னமோ. நான் போனால் ஆண்டோடைய கிருபையில் ஒரு கைத்து கட்டல் கொடுப்பாங்க. அந்த கைத்து கட்டலில் படுத்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் குத்துமோ தெரியாது. அடுத்த நாள் சாட்டையில் அடித்த மாதிரி இருக்கும் உடம்பு. அதனால் எல்லாம் அப்படி இப்படியே இருக்கும். அடுத்தது நைட்டெல்லாம் இந்த பொல்லாத மாடுங்க, இந்த சாமி மாதிரி கும்பிட்றானுங்கள்ல அவனுங்க. அதாவது நைட்டெல்லாம் அடக்கிட்டு இருக்கலாம்ல 1-2லாம். அது ஒழுங்காக பூஜையே அப்போ தான் ஆரம்பிக்கும். அபிஷேகம், ஆராதனை, அத்தனை நடுவிலையும் அவனுக்கு பாட்டுக்கு படுத்து தூங்குவான். அது உள்ள அது மாதிரி தான் அந்த காலத்தில். இப்போ அந்த சத்திரம் என்பது யாருனாலும் வந்து தங்கலாம். கூட்டம் வர 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 அதிகரிக்கிறது. கால் வைக்க இடம் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் மாடுகளும் ஒட்டகங்களும் கூட உள்ளே வந்திருக்கிறது. ஆடுகளிலிருந்து அவங்க கொண்டு வந்ததுலேருந்து உள்ளே வந்திருக்கிறது. அதனால தான் அங்கே மேஞ்சர் அப்படின்னு சொல்லப்படுறது. என்னன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அது வந்து அந்த தீனி போடுற தொட்டி. நம்ம வீடுகளில் கூட இருக்கும். அந்த தொட்டி பார்த்துருப்பீங்க. அதில் மொழி வெளியிலும் வச்சுருப்பாங்க. அதில் தான் புல் என்ன பண்ணுவாங்க? போடுவாங்க. இல்லைன்னு அந்த மாடு கீழே போட்டு என்ன பண்ணோம்? தான் சாப்பிட்ற புல்லை மிதிச்சு போட்டு வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் மேலே வச்சுருப்பாங்க. அழகாக பெற்று எடுத்து அழகாக அதில் வச்சாங்க. இந்த மாதிரி சத்திரக்காரனை திட்டாதீங்க. அதுதான் இயற்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் கூட ஆண்டவராகி கர்த்தர் அனுகூலம் பண்ணுகிறவர் நடுவில் அங்கே கொண்டு போய் வச்சார். நீங்களும் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க போகும்போது பிரசவ வலி வந்துருச்சு. அதனால தான் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? இதெல்லாம் நடந்துச்சுன்னு. அதெல்லாம் இல்லை. எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றி சொல்கிறேன். லூக்கா 2வது அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசிக்கும்போது,
கலிலேய நாட்டில் உள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவன் தான் தாவீதின் வம்சம். போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் தட்டிக்கிட்டே போனாங்க. இடம் கிடைக்கல, அதனால நடு ரோட்டில் விட்டாங்க. அதனால எங்கே பண்ணல. அதில் ஒருத்தர் சொன்னார், இயேசு எங்கே தெரியுமா பிறந்தாரு அப்படின்னு. உண்மை, நான் கிச்சிலி மரத்துக்கு கீழே கண்டேன்னு பைபிள் இருக்குல்ல, அதனால் ஆப்பிள் ட்ரீக்கு கீழே அவருக்கு பிறந்தாரு அப்படின்னு. அதை சொல்கிறதுக்கு அட பாவிங்களா, உங்களுக்கு ஹிஸ்ட்ரினா என்னன்னே தெரியாது போல இருக்கு. நல்லா பாருங்க. அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில், அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்ட போது அங்கே போகல, அங்கே இருந்தாங்க. எத்தனை மாதம் இருந்தாங்க நமக்கு தெரியாது, எத்தனை நாள் இருந்தாங்க தெரியாது, பட் இருந்தாங்க. நேரிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது கூட ஒரு அவசரமாவோ ஆத்திரமாவோ கஷ்டமாவோ கர்த்தர் விடலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் காலத்தில் இதுதான் உன் வாழ்க்கைன்னு நினைச்சாலும் அதில் கூட என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி அனுகூலம் பண்ணுகிற நடுவில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் நினைக்கிறவங்க நல்லா கைத்தட்டி ஆமேன்னு சொல்லு. ஹல்லேலூயா. கொஞ்சம் பாருங்க, அடுத்த அந்த வசனம் லூக்கா 2:7 கொஞ்சம் வாசிச்சு பாருங்களேன். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினாலே பிள்ளையை துணிகளில் சுற்றி. இது யார் செய்கிற வேலை? இது யார் செய்கிற வேலை? உங்களை கேட்குறேன். பிள்ளையை குளிப்பாட்டி சுற்றி முன்னாடி கொண்டு வந்து கடத்துகிற வேலை யாருடைய வேலை சொல்லுமா? யார் சொல்லணும்? அந்த நர்ஸு செய்வாங்க. அப்படி தானேம்மா? நர்ஸு செய்வாங்க. இல்லை வீட்டில் இருந்தால் ஏதோ கொஞ்சம் வயசானவங்க உதவி செய்வாங்க. இவளே பெற்றா, இவளே கழுவுனா, இவளே எடுத்துகிட்டு வந்தா, அப்படி ஜம்ப்புன்னு அப்படி கொண்டாந்து வச்சா. அவன் சபையில் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். ஒரு குழந்தை அப்படி பிறக்கிறதுக்குள்ள ஐயோ 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 அது பிறக்கிற அதை உள்ள வர அந்தலேருந்து அப்படியே உளுந்து எடுத்து கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சிலர் பண்ணும்போது எனக்கே ஏறி குற்றலாமன்னு வரும். சிலது வரும் ஃபுல்லாக இருக்கும், என்ன சாப்பிட்டுச்சுன்னு தெரியாது, ஃபுல்லாக இருக்கும். வந்தோடனே அங்கிள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னும். என்னம்மா அப்படின்னோடனே நம்ம தலையில் கை வச்சா கையை எடுத்து பிள்ளை நல்லா இருக்கணுமா, அதனால் பிள்ளை வச்சுட்டு அப்பா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னோம். உடனே ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே சுகமான பிரசவத்தை கொடுங்கன்னு அப்படின்னா அறுபாடு அப்படி போகும். அடுத்த 2 மணி நேரத்தில் ஒரு ஃபோன் வரும். இப்போ ஜெபம் பண்ணி அனுப்புனீங்களே, ஆமாம் அது இப்போ குழந்தை பெற்றுருச்சு, எப்படா இது நடந்தது அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று தான், பிரசவிக்க பண்ணுகிற நான் உன்னை பிரசவிக்காமல் விடுவேனோ? கர்த்தர் நிச்சயமாக ஒரு குழந்தையும் கொடுப்பாரு. அந்த குழந்தை அறகுறை பிரசவத்தில் நீ வராது. இன்னைக்கு ஆண்டவர் மலடா நீ இருக்க போகிறதில்ல. கர்த்தர் பிரசவிக்க பண்ணுகிற தேவன். அவர் பிறந்த அந்த வீட்டில் அவளுக்கு ஒரு குறை இல்லாமல் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இத்தனை பேர் பெண்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பலன் உண்டுன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பலன் உண்டு. தேவன் அப்படி கிருபை தருகிறார். இன்னொரு கர்த்தரும் அந்த வசனத்தை வாசிக்கும் போது, அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று, அதை என்ன பண்ணாரு? துணியில் சுத்தினது எதுக்கு அப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லா பிள்ளைகளும் பிறக்கிறது வாழ்கிறதுக்கு. ஆனால் ஒரே ஒரு பிள்ளை இந்த உலகத்தில் பிறக்கும் போதே பிறக்கும் வளரும் எல்லாம் தெரியும் கர்த்தருக்கு. அந்த பிள்ளையை பலியாக கர்த்தர் கொடுத்தாரு. முதல் பிள்ளையா அல்லது முதல் குட்டியை போடும்போது பெத்லகேமில் அதை எடுத்து கந்த துணியில் தான் அந்த பிள்ளையை அந்த குட்டியை பிடிச்சு அந்த மேய்ப்பர்கள் கொண்டு வந்து அதை பத்திரமாக துணியில் நல்லா சுற்றி வைப்பாங்க. ஏன்னா அது கடவுளுக்கு உரியது என்று சொல்லி பலி கொடுக்கறதுக்குன்னு. அதே காரியம்தான் கர்த்தருக்கு தூய பலியா இதை தொடச்சு அந்த துணியை என்ன பண்ணோம், அதை கட்டி அல்லது சுத்தி இது கர்த்தருக்கு என்று அர்ப்பணித்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்னாடி எபிரேய ஆக்கியோன் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறான். எபிரேயர் ஆக்கியோன்
9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறார், வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஒரு நித்திய மீட்பர் அவர். இனி ஒரு வெள்ளாட்டுக்கடாவை பார்த்து சொல்லியிருப்பாமா? அந்த அம்மா சொல்லியிருக்கணும், உலக இரட்சகர் பிறந்திருக்கிறார். சொல்லியிருக்கலாம், உலக இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஆட்டுக்கும் மாட்டுக்கும் கூட விடுதலை. அந்த காலத்தெல்லாம் கடா வெட்டுவாங்க, மாடு வெட்டுவாங்க, அதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். ஏன் அதெல்லாம் எல்லாத்தையும் இப்போ கேளுங்க, எதுங்க பலி கொடுத்துட்டு இருந்தோம்ல ஒரு காலத்தில், ஏன் பலியெல்லாம் நிறுத்தியாச்சு? நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு மாடு உட்காந்துருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு சூலம் வச்சிருப்பாங்க. எதுக்குன்னு கேளுங்க. ஒரு காலத்தில் இதை யாகத்தில் கொடுத்தாங்க. யாகம்னா பலியாக கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அது இல்லை, அதனால உட்கார வச்சுட்டாங்க. ஏன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு கூட விடுதலைங்க. என் இயேசு தன் சொந்த இரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் கழுவி பிதாவின் இடத்துல கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கிறாரு. இன்னைக்கு பரலோக பிதாவேன்னு கூப்பிடுறதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணத்தக்கதாக அவர் இரத்தம் நம்மை கழுவி இன்றைக்கு மீட்டிருக்கிறது என்று விசுவாசிக்கிறவங்க, உலகத்தின் முதல் நற்செய்தி, உலகமே கேட்ட முதல் நற்செய்தி என்ன தெரியுமா? அதுவும் பரலோகத்திலிருந்து. இன்னைக்கு சேட்டலைட் பேசுது, இன்னைக்கு சேட்டலைட் பேசுது. அன்னைக்கு சேட்டலைட் எங்கே இருந்துச்சு? அந்த சேட்டலைட் தேவ தூதர்களை வந்து அதில் 10ஆம் வசனத்தில், லூக்கா 2ஆவது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர்கள் சொல்லுகிறாங்க, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன நற்செய்தி? 13ஆம் வசனத்தில், அந்த ஜனமே பரமசேனையின் திரள் அந்த தூதருன்னே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, பரலோகமும் பூமியும் சந்தோஷப்படத்தக்கதாக உன்னதத்திற்கிற தேவனுக்கு அது மகிமையாகவும் இருந்தது, பூமியில் அது சமாதானத்தையும் கொண்டு வந்தது, மனுஷர் மத்தியில் பிரியத்தையும் கொண்டு வந்தது. சாதாரணமான மக்கள், ஏழை மக்கள், வீட்டில் கூட தங்க முடியாது, வயல்வெளிகளில் தங்கி கிடந்த அந்த மக்கள் எல்லாரையும் நேசிக்கிற ஒரு ஆண்டவர், ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று அந்த எளிய மக்களுக்கு கொடுக்கிற சாட்சி, தேவ தூதர்களின் சாட்சி. எல்லா மனுஷருக்கும் சந்தோஷம் உண்டாக்குற நற்செய்தியை கொடுக்கிற. என்னப்பா நற்செய்தி அப்படின்னா, எப்படி அந்த காலத்தில் சொல்லுங்க, அரோஹரா அப்படின்வாங்க. கேட்டிருக்கீங்களா? அரோஹரா அப்படின்னு கட்டுவாங்க. எல்லாரும் சேர்ந்து கத்திடாதீங்க, புரிஞ்சு கத்துங்கன்ற. வேற ஒன்று, அரோஹரா அப்படின்ல, ஹரிஹரே அப்படின்னு தான் கட்டணும். ஹரிஹரேனா என்ன அர்த்தம்னா, ஹரினா கடவுள்னு அர்த்தம், ஹரிஜன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுளுடைய ஜனங்கள். கடவுள் ஹரே அப்படின்னா அவர் வந்தார். கடவுள் என்னைக்கு பூமிக்கு வந்தாரோ அன்னைக்கு ஒரு புது பூமி, ஒரு புதிய வாழ்க்கை. பரலோகம் மகிழ்கிறது. பரலோகத்தில் தேசத்தை அழிக்காதபடி திறப்பின் வாசலில் நிற்க ஒருவனை காணல. அந்த ஒருவராய் திறப்பில் வந்து நின்றார், முழு இரத்தத்தையும் கொடுத்தார், திறப்பில் நின்று செபித்தார். சம்போ மகாதேவா அப்படின்வாங்க. ஏதோ இதில் நாராயணான்னு சொல்கிறவங்கள கேட்டிருப்பீங்க. சம்போ மகாதேவா அப்படின்னு ஏதோ ஒன்று பாடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மகாதேவன் இந்த பூமியில் வந்து சம்பவித்தார், பிறந்தார். இப்போ பார்க்கும்போது பரலோக பிதா இந்த பூமியை அழிக்கணும்னு பார்க்கல. என் பிள்ளை இந்த பூமியில் இருக்கிறான், என் மக்கள் இப்பொழுது இந்த பூமியில் இருக்கிறார்கள், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். சமாதானம் உண்டாகட்டும்.
அல்லேலூயா. சொல்றாரு, என் பெயரால் நீங்க பிதாவின் இடத்துல எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு கொடுப்பார். திரும்பியும் சொல்றாரு, என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன இயேசு இரட்சகர் பிறந்தார். அவர் எனக்காக பிறந்திருக்கிறார். நான் சந்தோஷமா இருப்பேன் என்று சொல்லுங்கள். எழுந்து நின்று கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மத்தியிலே பிரியமும் உண்டாவதாக. கைகளை உயர்த்தி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாயை திறந்து ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், முழு இருதயத்தோடு மகிமைப்படுத்துகிறோம். இன்றைக்கு இரவு 10 மணிக்கு நாங்கள் எல்லாரும் கூடி வந்து உம்முடைய பிறப்பை கொண்டாட போகிறோம். நாளை காலையிலும் 10 மணிக்கு வந்து உம்முடைய பிறப்பின் அந்த மகிமையை நினைத்து நன்றி கூறி உம்மை கொண்டாடும்படி எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய ரகசியங்கள்! தேவன் மகிமையின் நம்பிக்கையாக எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. இந்த உலகமே எங்களுக்கு எதிராக நின்றாலும், பூமியே நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாது. உங்களுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை எங்களை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று எங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொன்னீரே. அந்த சமாதானம் எங்களுக்குள் வருகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்களுக்குள் வருகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஊரிலும் உறவுகளுக்கும் வருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காரைக்காலுக்கு இயேசுவின் சமாதானம் வருவதாக. தமிழ்நாட்டுக்கு ஆண்டவரே இயேசுவின் சமாதானம் வருவதாக. எங்கள் தேசத்துக்கு, முழு உலகத்துக்கும் ஆண்டவரே, எல்லா ஜனத்துக்கும் கர்த்தராகிய இயேசுவின் சமாதானம் வருவதாக என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கேட்டு சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாலையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.